திமுக நண்பர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு என்னன்னா, இது நம்முடைய கோட்டை, சென்னை பொறுத்தவரை நம்முடைய கோட்டை, நம்மை தாண்டி மக்கள் யாருக்கும் ஓட்டு போட போவது கிடையாது. நம்ம தேர்தல் அப்ப திமுக சின்னத்தில் போய் நின்னா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இருமாப்பம் அவர்களுக்கு இருக்கு, ஒரு எகத்தாளம் இருக்கு. அதே நேரத்தில் சென்னை மக்களை பொறுத்தவரை அவர்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் திமுகவுக்கு சம்மட்டி அடியாக கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. 2011 சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு நிறைய சம்மட்டி அடி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே சம்மட்டி அடி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக சென்னை பெருமக்கள் கொடுக்க போகின்றார்கள் என்று நான் சொன்னால் அது நிச்சயமாக தவறாக இருக்க போவது கிடையாது. இன்னைக்கு கஞ்சா புழக்கத்தால பெரும் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இங்க சேப்பாக்கு தெருவில் நாம் நடந்து போய் இங்க கஞ்சா புழக்க வழக்கம் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டா கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் சொல்லுவாங்க, நீலாம் பாஷா தர்காபுரத்தில் இருக்கு, லேடிங் வெல்லிங்டன் மகளிர் பள்ளி அருகில் இருக்கு, நடுக்குப்பம் பக்கத்தில் இருக்கு, கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு பக்கத்தில் இருக்கு, சிவராஜபுரத்தில் இருக்கு, மட்டாங்குப்பம் பக்கத்தில் இருக்கு, செல்லம்மா தோட்டத்தில் இருக்கு, மஞ்சக்கோரியில் இருக்கு, பார்டர் தோட்டத்தில் இருக்கு, புதுப்பேட்டையில் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சாவினுடைய தலைநகரமாக ஒரு பகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி கஞ்சா புழக்கத்தினுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் குற்றம் சுமத்த விரும்பல. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அதே காவல்துறை தான், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கைக்கு கீழே இருந்த அதே காவல்துறை அதிகாரிகள் தான். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேடியோவில் மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு அவர்களை பற்றி பேசியிருந்தார். அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாங்க, எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொங்கல் திருவிழா வந்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகின்றார், இன்னைக்கு பொங்கல் திருவிழாவின் பொழுது என்னை அன்போடு தொலைபேசியில் அழைத்தார், சென்னைக்கு வரணும், பொங்கல் திருவிழாவில் எங்களுடைய வீட்டிற்கு வந்து நீங்கள் உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அம்மா கிட்ட வந்து பொங்கல் அன்னைக்கு உணவருந்தேன். எனக்கு அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறது, எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பா வைத்திருந்தார், எந்த அளவுக்கு பெண்களுடைய கண்ணியம் இங்கே பாதுகாக்கப்பட்டது, எந்த அளவுக்கு பெண்கள் தைரியமா நடந்து போறாங்கன்னா பெண்கள் பின்னாடி திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு அவஸ்தை அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா 5 மீட்டருக்கு ஒருக்கா பின்னாடி திரும்பி திரும்பி நடந்து போறாங்க. ஏன்? திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் இன்னைக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு திரைப்பட நடிகை திரு ரேவதி அவர்கள் சொல்றாங்க. திமுக ஐடிவி என்ன பண்றாங்கன்னா ரேவதி அம்மாவை போய் ஆபாசமாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். ஒரு பிரச்சனையை பொதுமக்கள் சொல்றாங்களே, அதற்காக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? 2021 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரப்பூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நான் சண்டைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு புதன்கிழமை அதனால சண்டைக்கு போக மாட்டேன், சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, எந்த ஆதாரத்தை எப்ப வெளியிட போறார்? கடந்த ஒரு வருட காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், நான் ஆதாரத்தை வெளியிடுகின்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் தொடர்ந்து ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, சராசரியாக 8 விழுக்காடு ஒரு வருடத்துக்குமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சேப்பாக்கத்துக்கு செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய அளவில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி பேசி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டெங்கு, கொசு, மஸ்கிட்டோ பார், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்த பிறகு அமைதியா இருப்பார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்லை. இதே பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுடைய மகன் ஒருத்தர் இருக்கார், அவரும் குடும்ப அரசியல் தான், அவரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், அவரும் அமைச்சரா இருக்கிறார். அவர் வாயை திறந்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு விசாகப்பட்டினத்திற்கு கூகுளை கொண்டு வரணும், டேட்டா சென்டர் கொண்டு வரணும், 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்களை தயார்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுடைய மகன் அங்க பேசுறார். ஆனா இங்க மு.க. ஸ்டாலினுடைய மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை மட்டும்தான். இந்தியாவில் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு
இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லைக்க போட்டு காலையில திரு முழிக்கிற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். சமீபத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இதை குறிப்பிட்டு சென்றார். ஆனால் உண்மையாலுமே இந்த தொகுதிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்களா? இந்த மக்கள் வளர்ச்சியை கண்கூடாக இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு விவிஐபியை கொண்டு வந்ததன் விளைவாக, ஒரு துணை முதலமைச்சர் இருப்பதன் விளைவாக, அரசியல் இயந்திரம் முழுவதும் ஒரு துணை முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்தும் கூட என்ன சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாங்க, ஒரு தலைநகரமும், அது பெங்களூராக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு தலைநகரமும் முன்னேற்ற பாதையில் இருக்கு. பாம்பேவை பாருங்க, முன்னேற்ற பாதைகள் ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய் உள்ள வருது. தலைநகரம் அடுத்தடுத்து பக்கம் போகுது. இங்க மட்டும்தான் எதுவும் வேண்டாம். மத்திய அரசு வம்புக்கு இழுத்து வெறும் சண்டை மட்டும் போட்டுக்கொண்டு, இந்த சண்டையில தமிழகத்துல ஒரு நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா அது சென்னை மாநகரம் மட்டும்தான். ஏன் மெட்ரோ ப்ராஜெக்ட் கூட 2வது பேஸுக்கு மத்திய அரசு தன்னுடைய முழுமையான 42,000 கோடியை மத்திய அரசு கொடுத்தாங்க. எதற்காக தாமதமானதற்கு காரணம், இவர்கள் சொன்னார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை அது மாநில ப்ராஜெக்டா நாம கொடுக்கிறோம். இந்தியா முழுவதுமே மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது சென்ட்ரல் ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் நாங்க மாநில ப்ராஜெக்டாக எங்களுடைய மாநில நிதியில நாங்க நடத்திக்கிறோம். அவர்களால் 1 ஆண்டல்ல 2 ஆண்டல்ல 3 ஆண்டு நடத்த முடியாத காரணத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாம் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தோம். ஐயா, இது ஸ்டேட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி சென்னை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடிதத்தினுடைய காப்பியை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கிறோம். அதன் பிறகு கேபினெட்ல மத்திய அரசு இந்த ப்ராஜெக்டை எடுத்து 42,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார். அது அப்படியே நம்ம கிட்ட மாத்தி சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட், பெங்களூர்ல மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். ஏன் இவ்வளவு சண்டை போடக்கூடிய மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல கூட அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் அதை மாநில அரசுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லி நிதி வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நாங்களே நிதியை போட்டுக்கிறோம். 3 ஆண்டுகள் நிதி போட முடியாம பேர்ந்து விழிப்பாங்க. அதன் பிறகு பொய்யை நம் மீது பரப்புவார்கள். அதன் பிறகு பிரதமர் அவர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை கொடுக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.